அனைவருக்கும் வணக்கம். இதை தொடர்ந்து பார்த்த முதியவர்களில் பெரும்பாலோர் என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு முதியவர்களுக்காக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க பல புத்தகங்களை படித்து என்னுடைய அனுபவங்கள் வாயிலாக இன்றைய சூழ்நிலையில் முதியவர்களினுடைய நிலை மேம்படுவதற்கு சிலவற்றை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து முதியவர்களுக்கான பிரச்சனைகள் பற்றியும் அவர்களை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்பது பற்றியும் தொடர்ந்து கூற இருக்கின்றேன். நம்ம நாடு 1925 முன்னால் இளைஞர்கள் அதிகமாக நிறைந்த நாடாக இருந்தது. இன்றும் மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய நாடு இளைஞர்கள் அதிகமாக நாடாகத்தான் இன்றும் இருக்கின்றது. ஆனால் நம் நாட்டிற்குள்ளேயே 1975 பிறகு முதியவர்கள் அதிகமாக எண்ணிக்கையிலே அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு காரணம் உண்டு. மருத்துவ முன்னேற்றம், பொருளாதார சமூக முன்னேற்றங்கள். இதன் காரணமாக முதியவர்களினுடைய நிலைமை வயது முதல்லலாம் பார்த்திங்கன்னா 60 வயசு 55 வயசுக்குள்ளேயே சராசரி வயதாக இருக்கும் இந்தியர்களுடைய வயது. இப்போது 65-70ன்னு 10 வயது கூட ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது அந்த முதியவர்கள் மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த முதியவர்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி ஹெல்ப் ஏஜ் இந்தியா என்ற ஒரு அமைப்பு ஒரு கணக்கெடுப்பு நடத்தியது. அதன்படி பார்த்தீர்களேயானால் அது மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால் 56% முதியவர்கள் தன்னுடைய அவர்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். 36% இளைஞர்கள் முதியவர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள். 23% மருமகள்கள் மாமியார் மாமனாரை புறக்கணிக்கிறார்கள் என்பதுதான் அந்த கணிப்பினுடைய முடிவு. இந்த இடத்திலே நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், ஒரு தாய்மை முழுமையடைவது என்பது முதுமை பருவத்தில்தான். அதனால்தான் நாம் முதியவர்களை நம்முடைய தாயினுடைய பெற்றோராக இருக்கட்டும், தந்தையினுடைய பெற்றோராக இருக்கட்டும், நாம் அழைக்கின்றது தமிழிலே நிறைய வார்த்தைகள் உண்டு. அப்பாயி, அம்மாச்சி, அப்பம்மா, அம்மம்மா, பாட்டி, தாத்தா, ஆயா, கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறங்கள் வரைக்கும் ஒவ்வொரு பெயரிட்டு அழைக்கின்றோம். வார்த்தைகள் நிறைய இருக்கின்றது. அதனுடைய அந்த வார்த்தைகளினுடைய முக்கியத்துவம் மிகப்பெரியது. ஒரு தாய்மை முதுமை அடையும் போதுதான் அந்த தாய்மை முழுமை அடைகிறது என்று கூறுவார்கள். முதியோர் சொல்லும் முது நெல்லிக் கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்று கூறுவார்கள். நாம் அதை அறிவதில்லை. ஒரு தாயினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அந்த தாய்மை முதுமை அடைவது வரைக்கும் நாம் பார்த்தோமேயானால் அது மிகப்பெரிய தியாகமாக இருக்கும். தன்னலத்தினுடைய நிழல் கூட விழாதது அந்த தாய்மை முதுமை அடையும் போது தான் முழுமைப்படுகிறது என்று கூறுவார்கள். ஏன் இதை இவ்வாறு கூறுகின்றேன் என்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்று வளர்க்கும் போது தன்னுடைய கணவனை பராமரிக்க வேண்டும், தன்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், தான் வேலைக்கு போக வேண்டும், தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டும். இப்படியாக ஏற்கனவே ஒரு குழந்தையை பெறுகின்ற தாய்க்கு அன்பு, கருணை, பாசம், தியாகம் இப்படிப்பட்ட உணர்வுகள் அதிகமாக உள்ளவள் தாயாக இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டுவதற்குரிய நேரம் கிடைப்பதில்லை. குறிப்பாக இந்திய தாய்மார்களுக்கு குடும்ப பொறுப்பை சுமந்து பிள்ளைகளிடம் பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும்போது 60 வயதை கடந்து தன்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு அல்லது பேரப்பிள்ளைகள் வந்த பிறகு அவர்கள் தாத்தா பாட்டியாக ஆகின்ற நேரத்திலே அந்த தாய்மை முதுமை அடையும் போது முழுமையாக தன்னுடைய பாசத்தை அந்த பிள்ளைகளிடம் காண்பிப்பதற்கு உரிய வாய்ப்பு கிடைக்கின்றது. பிள்ளைகளிடம் அதிக பாசத்தை காண்பிக்க வாய்ப்பு கிடைக்காதவர்கள் கூட பேரப்பிள்ளைகளிடம் அதிக பாசத்தை கொட்டுவார்கள். அதுதான் இந்திய தாத்தா பாட்டியினுடைய நிலை என்று கூட சொல்லலாம். இவ்வளவு அதிகமான பாசத்தையும் நேசத்தையும் தியாகத்தையும் உழைப்பையும் வேறு எந்த நாட்டிலும் பார்க்க முடியுமா என்றால் அது சந்தேகமே. அப்படி கூட்டு குடும்பங்கள் அங்கே இருப்பதில்லை.
நம்முடைய நாட்டிலேயே கூட்டு குடும்ப முறை ஒளிந்து வந்து கொண்டிருந்தாலும் கூட பெரும்பாலான குடும்பங்களில் தாத்தா பாட்டிமார்கள் கூட இருக்கின்றார்கள் என்பது பொதுவாக கிராமப்புறத்திலே இன்றும் நிலவி கொண்டிருக்கின்ற உண்மை என்றால் அது மிகையாகாது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது பெற்ற பிள்ளையை விட பேர பிள்ளைகள் மீது தாத்தா பாட்டி காண்பிக்கின்ற அந்த அன்பு கணக்கிலே அடங்காதது என்று சொல்லலாம். பிள்ளைகளும் அதே போல பேர பிள்ளைகளும் அப்பா அம்மாவுடன் இருக்கின்ற நேரத்தையும் இருக்கக்கூடிய நிலையையும் விட தாத்தா பாட்டியிடம் இருக்கக்கூடிய நேரமும் இருக்கின்ற நிலையும் அவர்களிடம் பாசம் காட்டுவதும் அவர்களுடைய பாசத்தை பெறுவதற்குமாக அதிகமாக போட்டி போடுவார்கள், ஏங்குவார்கள். அப்படிப்பட்ட பாசம் அந்த முதுமை தாயினுடைய பாசம் என்றால் அது நாம் அனைவரும் அறிந்ததே. அதனால தான் கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு வச்சான். ஏன்னா தன்னுடைய வாரிசாக பார்ப்பார்கள், தன்னுடைய பரம்பரை செழிக்க வந்த தன்னுடைய குலக்கொழுந்து என்று முதியவர்கள் பேரப்பிள்ளைகளை பார்ப்பார்கள். தன்னுடைய உடலும் தன்னுடைய இரத்தமும் தன்னுடைய சதையும் என்று பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது அளவுக்கு மீறி பாசம் அவங்க வைக்கும்போது அதில் என்னன்னா, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு திரும்ப வந்தால் கூட ஐயோ இன்னும் பிள்ளை வரலையே என்று பரிதவித்து போவார்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பாசத்தினுடைய அதிகப்படியான அக்கறையினுடைய அதிகப்படியான அன்பினுடைய வெளிப்பாடு தான். இப்படி எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் உழைக்கின்ற, நமக்காக பாடுபடுகின்ற அந்த முதியவர்களை நாம் எவ்வாறு அவர்களை அணுகுகிறோம், எவ்வாறு அவர்களை நடத்துகிறோம்? நம்ம உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறதெல்லாம், எக்காரணம் கொண்டும் தயவு செய்து இளைஞர்கள் முதியவர்களை வீட்டிலிருந்து பிரிந்து தனியாக இருப்பதற்கு உரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீர்கள். எக்காரணம் கொண்டும் தயவு செய்து முதியோர் இல்லத்திற்கு பெற்றோர்களை அனுப்பாதீர்கள். அது சட்டப்படி தவறு என்பதை மீறி, அவர்களை கொடுமைப்படுத்துவது தவறு என்பதை மீறி அது பாவமும் கூட. அதோடு மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்கள் நாளைய முதியவர்கள், அதை மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து, பருத்தோலை ஒரு நாளும் குருத்தோலை ஆகாது, ஆனால் குருத்தோலை நிச்சயமாக ஒரு நாள் பருத்தோலை ஆகும் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமின்றி, இந்த பெரியவர்கள் உங்களிடம் நீங்கள் வைத்து கொண்டீர்களே ஆனால் அவர்கள் மிகப்பெரிய பொக்கிஷம். நான் பல வட இந்தியர்களை பார்க்கின்றேன். நம்மளவர்கள் அவர்களை விட அதிகமாக தமிழ்நாட்டினர் பாசத்தை வைத்திருந்தால் கூட பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அதை காண்பிக்கின்ற விதத்திலே வேறுபடுகின்றோம் என்றே சொல்லுவேன். ஒரு வீட்டிலிருந்து வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு உயரதிகாரி இருந்த காவல்துறை அதிகாரிகள் கூட அவர்களுடைய வீட்டிலே நான் பார்த்திருக்கின்றேன். முதியவர் ஒருவர் இருந்தால் குனிஞ்சு காலை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க, வந்தோன்னே காலை தொட்டு கும்பிடுவாங்க. வெளி இடங்களில், பொது இடங்களில் கூட பெரியவர்களை பார்த்தால் பார்த்தவுடன் குனிந்து கும்பிடுவார்கள். இந்த கும்பிட்றதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை, பாசத்தை, மரியாதையை வெளிப்படுத்துகின்ற விதம். அதே போல் நாமுமே நம்முடைய தமிழ்நாட்டிலே நிறைய பாசத்தை வைத்திருந்தாலும் அவர்களை நன்றாக வைத்து, அவர்களை மதித்து, அவர்கள் பாசத்திற்கு மட்டும்தான் இயங்குகின்றார்கள். அந்த ஏக்கத்தை நிறைவு செய்யும் வகையாக நாம் நடந்து கொண்டாலே நம்முடைய குடும்பம் சிறக்கும். இதில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை நாளையிலிருந்து பார்ப்போம். இன்று இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.